Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் ரொம்ப ஈஸியா எப்படி க்ளீன் பண்ணலாம், அதுவும் எந்த DIY லோஷன்ஸும் யூஸ் பண்ணாம ரொம்ப சூப்பரா குயிக்கா எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து 4 பர்னர் ஸ்டவ். எப்போவுமே ஸ்டவ் வந்து இந்த மாதிரி இருக்காது. வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து 1 வீக்கா வந்து வாஷ் பண்ணாமல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு டப்ல வந்து தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்ஃப் எக்ஸல் ஈஸி வாஷ் தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு அந்த ஸ்டவ்வோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து இதில் டிப் பண்ணிடலாம். நீங்கள் எந்த விதமான DIY லோஷன்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட்டில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக ரொம்ப க்ளீனாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து இது ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணிக்கலாம். சேம் ஸ்டவ்க்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நிறைய ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி போட்டு வாஷ் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டவ்வாக இருக்கும். என்னோடதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டவ், ப்ளோ ஹாட் இந்த ஸ்டவ்வோட நேமு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. ஒரு 10 minutes இல்லைன்னா ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வுக்கு கீழேயும் வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஒரு 10 minutes விட்டுருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட சுத்தமாக டைமே இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு தேய்ச்சி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு சொல்லி. நல்லா நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. சூப்பராக அதே மாதிரி வந்து க்ளீன் ஆகிடும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்போவே நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஒரு டூத் ப்ரஷ் இருக்குது, ஸ்டீல் ப்ரஷ்ஷு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ப்ரஷ்ஷோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 rupees தான். அது நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அது ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் பாருங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து இருக்கும். ப்ரஷ், டூத் ப்ரஷ் மாதிரி இருக்கும். இது இந்த கார்னர்ஸில் ஃபுல்லாக வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரஷ்ஷு. நீங்கள் இது வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ஷாப்பிங் ஹாலும் நான் போட்டிருக்கேன். நான் வந்து ஆதர்ஷ் ஏஜென்சியில் தான் நான் வாங்கினது. இப்போ வந்து தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இந்த வைப்புங்க. நல்லா கிச்சனுக்கு ஃபுல்லாக நல்லா யூஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துடலாம். அந்த டர்ட் ஃபுல்லாக அந்த ஸ்டவ்வில் இருக்கிற டர்ட் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்பாஞ்சில் வந்துடும். பாருங்க இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் ஸ்டவ்வுக்கு வந்து நல்லா தண்ணி போட்டு நீங்கள் கழுவலான்னா நீங்கள் கழுவிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டவ்வுக்கு வந்து நம்ம நிறைய தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த லைட்டர் வந்து வேலை செய்யாமல் போயிடும். நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா. ஸோ அதனால இது ரொம்ப சேஃப் ஆப்ஷன். தண்ணி இல்லாத டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல். வேலையும் ரொம்ப கம்மி, டக்குன்ட்டு முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து நான் தொடச்சிட்டேன். இப்போது இந்த துணி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 times நல்லா தொடச்சி மறுபடியும் எடுத்துக்கலாம். ஒரே டைம்லேயே வந்து நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 to 3 times வந்து வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. எந்த விதமான லோஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விம் லிக்விடில் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு ரிசல்ட் வந்து டிட்டர்ஜென்ட்டில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து எனக்கு விம் லிக்விட்லேயும் கிடைக்கல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டவ் கீழேயும் அந்த சைடில் இருக்கிற வால்ஸு அதில் ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதே ஸ்பாஞ்சில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ பார்ட்டாக பண்ணிங்கன்னா உங்கள் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ சைடில் இருக்கிற இந்த இதுவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்லாபும். நீங்கள் மொத்தமாக நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டவ் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரென்த் போட்டு கழுவணுன்ட்டு இல்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாவே போதும். நார்மல் ஸ்க்ரப்லையும் நீங்கள் பண்ணலாம். பட் நான் ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து எடுத்துட்டேன், அதனால நான் இதிலே யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக க்ளீனாக வந்து இது ஆயிடுச்சு. இப்போது இந்த பர்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். நான் நிறைய வந்து நான் ஸ்க்ரப் பண்ணலை. ஏன்ட்டு ரீசன் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது நான் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பர்னருக்கு வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ரீசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிட்டேன். நான் யூஸ் பண்ணது வந்து சிலிகான் ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போது இதுவும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணாவே அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வந்துடுது பாருங்கள். ஸ்ட்ரென்த்தே எதுவுமே போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த டர்ட் ஃபுல்லாகவே. இப்போ இதுவும் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டவ் வாங்கும்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அட்ராக்ட் பண்ணதே வந்து இதோட பர்னர்ஸ் தான் வந்து எனக்கு அட்ராக்டே பண்ணது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா இருக்குது. பட் அந்த பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வந்து யூஸ் பண்ண அந்த பெயிண்ட் ஃபுல்லாக வந்து போயிடுது. நியூவாக எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நியூவாக இந்த மாதிரி இருக்குது. யூஸ் பண்ண இந்த மாதிரி ஆயிடுது. நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக தேய்ச்சி கழுவுனா அந்த பெயிண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுது. பாருங்கள், இந்த பெயிண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுது பாருங்கள். ஸோ இது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இந்த ஸ்டவ்வில் தெரியுது. பட் வந்து நல்லா உங்களுக்கு பர்ன் ஆகுது, நல்லா இருக்குது ஸ்டவ் ஃபுல்லாகவே. அது அட்ராக்ட் ஆகின விஷயம் மட்டும் அந்த பெயிண்ட் போயிடுச்சேன்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ பாருங்கள், நிறைய தண்ணி யூஸ் பண்ணாமல் எந்த டிஐஒய் லோஷன்ஸும் யூஸ் பண்ணாமல் சூப்பராக வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்து நியூ மாதிரி பண்ணிட்டோம். இந்த ஃபுல்லாகவே அந்த ஏரியா, கிச்சன் ஏரியாவே நம்ம வந்து பண்ணிட்டோம் நியூ மாதிரி. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட கம்மிங் வீடியோஸில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து இந்த கிச்சன் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.